இது ருவா சீரிஸ் வழங்கும் பேர் கிரில்ஸோடைய டெஸ்டிமோனிக்கல் இன்டர்வியூ தமிழில். பியர் கிரில்ஸ், நீங்க இதுவரை வாழ்க்கையில நிறைய சாகசங்கள் செய்திருக்கீங்க. உயரமான மலைகள், ஆபத்தான காடுகள், உயிருக்கு ஆபத்து வரும் சூழ்நிலைகள், இவையெல்லாம் உங்க வாழ்க்கையின் ஒரு பாகமா இருந்திருக்கு. இதை பார்த்தா பல பேருக்கு நீங்க ஒரு பயமே இல்லாத மனிதர்னு தான் தோணும். ஆனா நீங்க சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாகசம் இவையெல்லாம் கிடையாது என்று. அது என்னன்னு நீங்க எங்களுக்கு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில நான் நிறைய சாகசங்களை அனுபவிச்சிருக்கேன். உயரமான மலைகள் ஏறி இருக்கேன். காட்டுக்குள்ள தனியா நாட்கள் கணக்கா இருந்திருக்கேன். உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள்ல கூட நான் தைரியமா நின்னுருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கையை பார்த்தா பல பேருக்கு தோணும், இவன் தான் உண்மையிலேயே பயம் இல்லாதவன்னு. ஆனா உண்மைய சொன்னா, என் வாழ்க்கையை முழுசா மாத்தின, என் மனசை உள்ளுக்குள்ள இருந்து மாத்தின மிகப்பெரிய சாகசம் இவையெல்லாம் கிடையாது. இயேசுவை உண்மையா அறிஞ்சதுதான். நான் இளம் வயசுல இருந்தப்ப வாழ்க்கைனா வெற்றி, தைரியம், எதுக்கும் அஞ்சாத மனசு, இதுதான் எல்லாம்னு நினைச்சேன். நாளை என்ன நடக்கும், உயிருக்கு ஆபத்து வருமா, இப்படியெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் வலிமையானவன், நான் எதையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா 20 வயசுல என் வாழ்க்கை முழுக்க திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் நடந்தது. பராசூட் பயிற்சியில 16,000 அடி உயரத்திலிருந்து நான் கீழே விழுந்தேன். அது ஒரு சின்ன விபத்து இல்ல, என் முதுகெலும்பு 3 இடங்கள்ல உடைஞ்சது. மருத்துவமனைக்கு கொண்டு போனதும் மருத்துவர்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகள் என் மனசை உடைச்சிடுச்சு. நீங்க மீண்டும் நடக்க முடியாம போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன அந்த விபத்து உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி தெரிகிறது. அந்த அனுபவம் நடந்தப்போ உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருந்தது? அந்த நேரத்துல தான் நம்பிக்கை, கடவுள், இந்த விஷயங்களைப் பற்றி நீங்க ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சீங்களா? அந்த நேரத்துல என்னோட உடல் மட்டும் இல்ல, என்னோட தைரியம், நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சிடுச்சு. மருத்துவமனை படுக்கையில படுத்திருந்த நாட்கள்ல நான் நிறைய யோசிச்சேன். நான் யாரு? என் வாழ்க்கை இங்க முடிஞ்சிடுமா? நான் நினைச்ச எல்லாமே இப்படி சும்மா போயிடுமா அப்படின்னு மனசுக்குள்ள கேள்விகள் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்துல தான் நான் இயேசுவை உண்மையா தேட ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல இயேசுவை பத்தி கேட்டிருந்தேன், திருச்சபைக்கு போயிருந்தேன். ஆனா அது ஒரு வழக்கமா தான் இருந்துச்சு. இந்த விபத்துக்கு பிறகுதான் இயேசு ஒரு பேர் இல்ல, ஒரு மதச்சடங்கு இல்ல, உயிரோட இருக்கிற நிஜமானவர் என்று நான் உணர்ந்தேன். நான் ரொம்ப பலவீனமா இருந்த நேரத்துல, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச நேரத்துல இயேசு என்ன தனியா விடல. பயம், குழப்பம், கோபம், இந்த எல்லாத்துக்குள்ளயும் ஒரு அமைதி என் மனசுக்குள்ள வந்தது. வெளியில சூழ்நிலை மாறல, நான் இன்னும் மருத்துவமனையில தான் இருந்தேன். வலி இருந்துச்சு, எதிர்காலம் தெரியல. ஆனா என் உள்ளம் மட்டும் மாற ஆரம்பிச்சது. அந்த அனுபவம் எனக்கு ஒரு பெரிய உண்மையை காட்டுமா கொடுத்தது. நாம எவ்வளவு வலிமையானவங்களா இருக்கோம்னு நினைச்சாலும் ஒரு நேரத்துல நமக்கு உதவி தேவைப்படும். அந்த உதவியை நான் இயேசுவில கண்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை பார்வையே மாறிடுச்சு. சின்ன வயசிலிருந்து இயேசுவை பற்றி கேட்டிருந்தாலும் இந்த அனுபவத்துக்குப் பிறகு அவர் மேல உங்க பார்வை மாறிச்சுன்னு சொல்லலாமா? நீங்க சொல்ற அந்த அனுபவம் ஒரு மத விஷயமா மட்டும் இல்லாம ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை மாற்றமா இருந்த மாதிரி தெரிகிறது. அது உங்களுக்குள்ள எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு? இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில எடுத்த முடிவுகளை எப்படி மாற்றிச்சு? நீங்க இப்போவும் ஆபத்தான இடங்களுக்கு போறீங்க, காட்டுக்குள்ள தனியா இருக்கீங்க. அந்த நேரங்கள்ல இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி உதவுகிறது? இந்த உரையாடலை இப்போ கேட்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இத்தனை சாதனைகள், இத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் நீங்க சொல்லுற மிகப்பெரிய சாகசம் அது எது? புகழ், பணம், வெற்றி, இதுதான் வாழ்க்கைன்னு நான் இனிமே நினைக்கல. குடும்பம், எளிமையா வாழ்ற மனசு, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற மனசு, இதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்பவும் காட்டுக்குள்ள தனியா பயணம் பண்ணுவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், நான் ஒருபோதும் தனியா இல்லை. கடவுள் எப்போதும் என்னோட அருகில இருக்காருன்னு நம்பிக்கை எனக்கு தைரியம் தருது. இந்த சாட்சியத்தை படிக்கிற நீங்க இப்போ வாழ்க்கையில கஷ்டத்துல இருக்கலாம், மனசு உடைஞ்சிருக்கலாம், பயம், குழப்பம் இதுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் நினைச்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. என் வாழ்க்கையில மிகப்பெரிய சாகசம் ஒரு மலை ஏறினது அல்ல, ஒரு ஆபத்தான பயணம் இல்ல. இயேசுவோட நடந்த பயணம் தான் என் வாழ்க்கையில உண்மையிலேயே மிகப்பெரிய சாகசம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்து வந்ததுக்காக நன்றி. ஆனா வீடியோவை பார்க்க மட்டும் செய்யாமல் பரப்புங்க. என சொல்ல முடியாது, ஒரு ஷேர், ஒரு வீடியோ எழுப்புதலை கொண்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி ரிவைவல் பேஸ்ட் கண்டென்ட்ஸ்க்காகவும் ஸ்பிரிட் பேஸ்ட் கண்டென்ட்ஸ்க்காகவும் ருவா சீரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாரநாதா.